3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு ப்ரொஜெக்டரு லேப்டாப்பு எல்லாம் தூக்கிட்டு பெட்டிலாம் தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் ஏறுறதுக்கு வரேன். ஆஃபரிங் கவர் கொடுத்துருக்காங்க, வந்து பஸ் ஸ்டாண்டில் பிரிக்கிறேன். ஏன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். பிரிக்கிறேன், 800 இருந்துச்சு உள்ள டிக்கெட்டே 250 ரூபா. இப்படி ரொம்ப மனசுக்கு வருத்தம், கோவம். ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இவங்களாம் மனுஷங்களா, எங்களுக்கும் பிள்ளை இருக்குது, நானும் போய் பிள்ளையை படிக்க வைக்கணும். நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன், இவர் 800 கொடுத்துருக்காரு ஆண்டவரே, பஸ்ஸுக்கு 250 ரூபா போயிடும். பிள்ளைகளுக்கு ஏதாவது கையில் வாங்கிட்டு போனாலே முடிஞ்சு போயிடும். அப்புறம் வாடகை எப்படி கட்டுவோம், என்ன செய்வோம், இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவர் கேட்குறாரு, நீ எனக்கு ஊழியம் பண்ணியா அவனுக்கு ஊழியம் பண்ணியா? இதான் ஆண்டவர் கேட்ட கேள்வி. நீ எனக்கு ஊழியம் பண்ணியா அவனுக்கு ஊழியம் பண்ணியா? அவங்க கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கான தீர்ப்பை நான் எழுதிக்கிறேன். நீ அவங்ககிட்ட கசப்பு இருக்கக்கூடாது. நீ ஊழியத்துக்கு வந்தது சம்பாதிக்கல, ஊழியம் பண்ணுறதுக்கு. உனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும்.